கட்டி பெருங்காயம் பாருங்கள், எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் இந்த மாதிரி வந்துடும். இது வந்து குழம்பு மிளகாத்தூளுக்கு நான் யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி இருக்கிறத சூடான எண்ணெயில் போட்டோம்னா அந்த மாதிரி வந்துடும். கடாயில் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டும் ஒரு கப் எடுத்து கொஞ்சம் செவக்க விட்டு வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் இதையும் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் கடுகை வந்து தனியாக தான் பொரித்து எடுக்கணும். அது வெடிக்க விட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் தனியாக வெயிலில் காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் வறுத்தோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இது கூடவே அரிசியும் ஒரு புடி, பச்சை அரிசியோ புழுங்கலரிசியோ ஏதோ ஒன்று வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். கருவேப்பிலையும் நான் வெயிலில் அலசிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம். ஆறினவொன்னே இந்த பெருங்காயத்தையும் அதில் போட்டுடலாம். மிளகாவும் வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடணும். இது மிளகா 1/2 கிலோ, தனியா 1/2 கிலோ.